தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம வாழும்போது சுகமா வாழணுன்றதுக்காக வீடு வாசலை வந்து சம்பாதிக்கிறோம், சொத்து பத்துக்களை வந்து ஏக்கர் கணக்கில் வந்து சம்பாதிக்கிறோம். மேலும் சுகமா பயணம் பண்றதுக்காக நிறைய சொகுசு வாகனங்களை வந்து வாங்குறோம், நிறைய காசு பணம் கோடி கோடியா வந்து சம்பாதிக்கிறோம். ஆனா நம்ம இறந்த பிறகு இது எதுவுமே நம்ம கூட வந்து வர்றதில்லை. குயில வந்து புதைக்கும் போது கூட, எரிக்கும் போது கூட, எப்ப பாடியை செக் பண்ணியா, தங்கத்துல அருணாகர் போட்டிருந்தாராம், வெள்ளியில வந்து போட்டிருந்தாராம், அண்டர் வேலை செக் பண்ணியா, காசு பணம் வச்சிருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் நம்மளை வந்து புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. ஆனா அதை முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லபடியா வந்து வை அணைச்சு வச்சுட்டு அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட என்னதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதைதான் வந்து சிவவாக்கிய சித்தர் வந்து சொல்றாரு. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஒடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்றாரு. நம்ம இறந்த பிறகு நம்ம அதாவது ஆடு மாடுகளை சம்பாதிச்சாலும், ஆணை சேனைகளை வந்து சம்பாதிச்சாலும், சொத்து பத்துகளை வந்து சேர்த்தாலும், கோடி கோடியா வந்து பணத்தை சேர்த்தாலும், உறவுகளை வந்து சம்பாதிச்சிருந்தாலும், நம்ம இறந்த பிறகு எதுவுமே நீ சம்பாதிச்சு எல்லாம் இங்க இருக்குது, ஏன் என்னை விட்டு போறேன்னு வந்து தடுக்க போறது இல்லை. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம், நாம செய்த வந்து தர்மங்கள் தான் வந்து நம்ம கூட வந்து வரும். அதனால நம்ம வாழும்போது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத, சூழ்ச்சி வஞ்சகம் துரோகத்தால யாருக்கும் வந்து எந்த தீங்கும் செய்யாத, மேலும் வந்து முடிஞ்சா வந்து 4 பேருக்கு நன்மையை செய்யணும், இல்லைன்னா எந்த கெடுதலும் செய்யாத வந்து நம்ம வந்து வாழணும். மேலும் சொல்லப்போனா பசிச்ச வயிறுக்கு யாருக்காவது ஒரு 4 பேருக்கு வந்து சோறு போடணும், இது வந்து புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இன்னும் சொல்ல போனா வந்து இறை சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, ஏன்னா வந்து நெஞ்சில் வஞ்சம் கடனின்ற பெருங்கடனில் பேராரே என்றாரு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல. இறைவன் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம எந்த கெடுதலும் செய்ய மாட்டோம், நன்மையே செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி.